எஸ்பெஷலி கடைசி மூமெண்ட் நான் சொல்லுவேன். அந்த கடைசி சீன் எண்டு கார்டு அது நாங்கள் எல்லாரும் அழுந்துட்டோம். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது லாஸ்ட் படம்னால. பட் இருந்தாலும் அடுத்த பாதியில் அவர் செல்டு இருக்கார். மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து விஜய் சாரோட எல்லா பழைய மூவிஸ்லேருந்து சீன்ஸ்லாம் போட்டு முடிக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி டைட்டில் கார்டுலேருந்து ஹானரபிள் சிஎம் போடும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஏதோ ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டில். மூவி பார்க்காதனால எது ஆடட்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லா சீன்ஸுமே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணுன்றதா எந்த சீனுமே பார்க்காம இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ நம்ம மூவியவே. எல்லாமே இத்தனைக்கும் நான் பகவான் கேசரியை கூட நான் பார்க்கல ஆக்சுவலி. அதை பார்த்தா அதில் ரீமேக்காக இருந்தாலும் நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றதுக்காக எதுவுமே பார்க்கல நான். அதனால் எனக்கு ஆனால் எல்லா சீன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. ஓகே படத்தை எதுவும் அள வச்சு அனுப்புனாங்களா? இப்படி எண்டில் ஏதாவது எமோஷனலாக போட்டு? ஆமாம், அதாவது லைக் லாஸ்ட்டில் வந்து விஜய் சாரோட எல்லா பழைய மூவிஸ்லேருந்து சீன்ஸ்லாம் போட்டு முடிக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி ஆனால் இன்னைக்கு நாங்கள் அந்த படத்தை பார்க்க வந்தது வந்து மூவி எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வரல. இட் இஸ் ஆல் ஃபார் ஹிம். தளபதிக்காக எஸ். ஸோ இன்னைக்கு படம் எப்படி இருக்கு அந்த மைண்டே எங்களுக்கு ஓட கிடையாது. இன்னைக்கு வரும் அவர் வர ஒவ்வொரு சீனுமே மேக்ஸிமமாக என்ஜாய் பண்ணுறோம். அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஃப்ரம் த ஸ்டார்ட், ஆரம்பத்துலேருந்து கடைசி எண்டு கார்டு வரைக்கும் ஒவ்வொரு சீனை ரசித்து நாங்கள் பார்த்தோம். அவருக்காக, எங்கள் அண்ணனுக்காக. இப்போ கடைசி படம் ஃபேர்வெல் படம், ஃபேன்ஸ் எதுவும் அள வைக்கிற மாதிரி எதுவும் வச்சுருக்காங்களா படத்தில் எண்டில்? ஆக்சுவலி அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தாலேருந்து ஒரு ஃபேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அழுக வரும். ஸோ அந்த எஸ்பெஷலி கடைசி மூமெண்ட் நான் சொல்லுவேன். அந்த கடைசி சீன் எண்டு கார்டு அது நாங்கள் எல்லாரும் அழுந்துட்டோம். ப்ரோ படமா அங்கே ஒரு வரலாறே இருக்குது ப்ரோ. உள்ளே போய் பாருங்க ப்ரோ, படமா இருக்குது உள்ள. அலைவன் கடவுளேங்கிறாரியா உள்ள போய் பாருங்க. ஓகேவா, எல்லாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா, இது லாஸ்ட் சான்ஸ் இல்லை, எல்லாருக்கும் இது ஃபஸ்ட் சான்ஸு. போய் பார்த்துருங்க. ஓகேவா, பார்க்காதவங்களுக்கு தான் இது வந்து. பார்த்தவங்கன்னு அவங்க ஃபோனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே கதையே வேறையா, நீ உள்ளே போய் பாரியா. அதான் என் கதையே. போயிட்டு வரட்டா, ஹாப்பியாக போகிறோம். ஓகேவா ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. வேற மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா. உள்ளே போனால் உன்னால் வந்து எப்படி ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல. எத்தனை எல்லாருமே செதுருவாங்க ப்ரோ. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே வார்த்தை தான் ப்ரோ. மைக்கு கையில் இருக்குதுன்னு பார்த்தா இந்த கையில் இது தளபதிக்கு வந்து கடைசி படம். அதனால் இது வந்துட்டு இதுக்கப்புறம் படம் இல்லை அப்படின்னு நாங்கள் வருத்தப்பட்டிருந்தோம். ஆனால் கடைசி படம் கொடுத்தாலுமே நச்சுன்னு ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருந்தது படம். இது கேசரியோட ரீமேக்கு அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்துனாங்க. ஆனால் இது உண்மையாகவே கேசரி படம் பார்த்தவங்களாக இருந்தால் கூட இந்த படம் பார்க்கும்போது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக தளபதி வந்து படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா அப்படி பண்ணுறாரு. மாசு அவர் என்ன படத்தில் சொல்லியிருக்காரோ அது ஸ்க்ரீனில் விட்டு இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருந்தால் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு தெரியல. அது நடந்துட்டு இருக்கு. ஸோ தளபதிக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவரோட இந்த ஒரு பயணமும் நல்லபடியாக பிளாக் பஸ்டர் அடிக்க வாழ்த்துக்கள். சரி ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நீட் போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டைமில் வந்து ஜனநாயகன் கொண்டாட்டம் தேவையான நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன ப்ரோ? இதே நான் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. இதுலேயே இது வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருந்தார். இந்த கேள்வி அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நைட்டாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இருக்கும்போது போய் கூலி படம் பார்த்துருந்தாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியா திடீர் பிரபலங்கள் திடீர் ரிவ்யூ கொடுக்குறவங்க அவங்கன்னா எங்கே போனாங்க தெரில. இப்போ தளபதிக்கு ஒன்றுனா அங்கே அவன் ஒரு வீடியோ போடுறான், இங்கே ஒரு வீடியோ போடுறான். தளபதி முன்னாடியிலேருந்தே நீட்டுக்கு எதிர்ப்பாக தான் இருந்திருக்காரு. அவர் அப்பத்துலேருந்தும் அந்த இதில் ஸ்டாண்டாக தான் இருந்திருக்காரு. இவங்க சும்மா ப்ரோ தளபதினாலே எதனா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம், அதுவும் படம் வேறு ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அதுக்கு இதுவாக இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு பண்ணுறாங்க. இப்போ படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருந்ததுன்னா இப்போ வந்து விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வின் பண்ணல, கொஞ்சம் மெஜாரிட்டி கம்மியாக தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த படம் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடியே வந்திருந்தா மெஜாரிட்டியை வின் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார் ப்ரோ. அதுக்காக தான் படமே முதல்ல விடல. இது விட்டுருந்தா எப்போயோ விட்டுருந்தா ஏ சர்டிஃபிகேட் இப்போ கொடுக்குற சர்டிஃபிகேட்டை அப்பயே கொடுத்து அப்பயே விட்டுருக்கலாம். அது அவ்வளோ தடைகளை தாண்டி வரதான் இந்த எலெக்ஷனில் இந்த படம் வரக்கூடாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரணும். அவங்க என்ன நினச்சாங்க, சரி ஒரு முதலமைச்சர் ஆக மாட்டார், சரி எலெக்ஷன் அப்போ வந்தால் இந்த படமும் ஓடாது, அவள் தான் விஜய் ஆயிடுச்சுலாம் நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஆகிட்டு என்ன பண்ணுறது, அந்த கர்மா ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இப்போ முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. 6 மாதமாக வெயிட் பண்ணோம். இந்த படம் சென்சார் போர்டு பார்த்தோன்னே வேறு மாதிரி, டைட்டில் கார்டு பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருந்தது. நல்ல ஒரு கருத்து ப்ரோ.
டைட்டில் கார்டில் எப்படி தளபதி விஜய் போகிறாங்களா இல்லை சிஎம் விஜய் போகிறாங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு ஒரு இதில் போட்டு சூப்பராக இருந்துச்சு bro. உண்மையிலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது லாஸ்ட் படம்னால. பட் இருந்தாலும் அடுத்த பாதியில் அவர் செல்டு இருக்கார். மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மக்களையும், அதாவது இந்த மக்களோட பயத்தையும், இந்த நாட்டோட பயத்தையும் காப்பாற்ற வந்த ஜனநாயகன் எங்கள் சிஎம் அண்ணன் சுகந்தி அக்காவாக பேசுகிறேன். இந்த படம் காருன்னா பாஸ்ட்டு, தளபதினா பிளாஸ்ட்டு, தளபதினா ஸ்பீச்சு, அவர் பீச்சு ரீச்சு. ஓகேவா? படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா விஜய் சார் 200 சீட்டு ஜெயிச்சிருப்பாரு. ஆமாம், அதான் 102. அதாவது இன்னும் ஒரு 12 அவர் கேட்டார் இல்லையா கரூரில், கொஞ்சம் கூட வந்திருந்தா நம்ம யாருக்கிட்டையும் போய் தொங்கியிருக்க வேணாம், தங்கியிருக்க வேணான்னு சொன்னார் இல்லையா. 200 சீட்டாக வந்திருக்கோம். கண்டிப்பாக அரசியலில் வந்து காப்பாற்ற வாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் மாடா வந்தீங்க அப்படின்னு சவுக்கை எடுத்து அடிப்பா இருப்பாரு. சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்திற்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வந்தது, எங்க அண்ணனும் ஆட்சி அமைஞ்சது. ஓகே, கட்டிட். ஓகே. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.